Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 17 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல எல்லாருமே வெறி கொண்டு குதிரை எடுத்துட்டு கிளம்புனாங்கல்ல. இன்னைக்கு எந்த டைட்டன் வந்தாலும் சரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. அப்ப அங்க ஒரு டைட்டன் வருமா, ஆஞ்சி அலர்ட் பண்ணுவா, சைட்ல 10 மீட்டர்ல ஒரு டைட்டன் வருதுன்னு. அதோட வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க நாங்க ஆர்வமா இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் அந்த டைட்டன் கிட்ட தரமா சண்டை போடுவாங்க. எதுக்குன்னா இவங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா போகணும்ல, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சப்போர்ட் டீம் இந்த மாதிரி டைட்டன்ஸ் எல்லாம் வந்தா பாத்துக்குவாங்க. மத்தவங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த விஷயம் இவங்க ஆல்ரெடி எல்லாத்தையுமே பிளான் பண்ணதான். ஏன்னா இப்ப இவங்க போறது கம்ப்ளீட்டா டைட்டன்ஸோட ஏரியா. இவங்க தான் ஸ்பெஷல் ஆப்ஸ் ஸ்குவாட். இவங்களோட ஒரே நம்பிக்கை கமாண்டர் எர்வின் மட்டும்தான். ஏன்னா எல்லாமே இப்ப அவர் கையில தான் இருக்குது. அப்ப நம்ம இறங்கு பொசாடோ கிட்ட, சார் என்னோட கிளாஸ்மேட்ஸ் டைட்டன்ஸை பீட் பண்ணுவாங்களான்னு கேட்பான். என்னடா இப்படி ஒரு கேள்வியை இந்த நேரத்துல வந்து கேட்டுட்டு இருக்க, அப்ப இவ்வளவு நாளா என்னத்தரா கத்துக்கிட்ட விளக்கண்ண தம்பி. இப்ப நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம். இந்த மாதிரி டைம்ல டைட்டன்ஸ் கிட்ட சண்டை போறதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நாக்க கடிச்சிருவாரு. இவருக்கு இதுவே ஒரு பொழப்பு, எப்ப பார்த்தாலும் நாக்க கடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அப்படியே இவங்க வேகமா போயிட்டு இருக்கும் போது எர்வின் இருந்துட்டு லாங் ரேஞ்ச் ஸ்கவுட்டிங் ஃபார்மேஷன் கத்துவாரு. அப்படியே டீம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் ஆகும். ஜீன் அர்மினை பார்த்து டைட்டன்ஸை பார்த்தா பேண்டலியே போயிடாதான் பானா, அதே தான் உனக்கும் பீதியில பேதி ஆயிராதன்ட்டு கிண்டல் பண்ணுவான். சோ இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஸ்கவுட்டிங் டீம் ஒவ்வொரு பொசிஷனுக்கு போறாங்க. இதுல வேங்கார்ட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த செமி சர்க்கிள்ல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும். ஆனா அதுக்காக எங்கெங்கயோ போயிடக்கூடாது. எல்லாருமே அவங்க கண்ணுக்கு தெளிவா தெரியற ரேஞ்சில தான் இருப்பாங்க. இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ரோல எங்கெங்க நின்னுட்டு இருக்காங்கன்னு அப்படியே மேப்லயும் விஷுவலையும் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. இப்படி எல்லாம் வெறி கொண்டு போயிட்டு இருப்பாங்களா. அர்மின் அவன் பாட்டுக்கு ஒரு சைடு போயிட்டு இருப்பான். அந்த டைம் அவனுக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணும். அந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் படபடப்பா தான் இருக்கிறான். ஒன்னும் இல்ல என்னால முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு பின்னாடி கன் ஃபயர் சவுண்ட். என்னடான்னு பார்த்தா எமர்ஜென்சி சிக்னல் அனுப்பியிருப்பானுங்க. வேற ஒன்னும் இல்ல, எப்பவுமே ஃபார்வர்ட் ரெக்கான் ஸ்குவாட் தான் டைட்டன்ஸை முதல்ல பாப்பாங்க. அவங்க அப்படி பார்த்த உடனே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த ரெட் ஸ்மோக் இருக்குல்ல, அதை ஃபயர் பண்ணுவானுங்க. அதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அதே ரிலேல இருக்கவங்களும் சிக்னல் கொடுக்கணும். உடனே மாத்தி மாத்தி சுட ஆரம்பிப்பானுங்க. இத கமாண்டர் பார்த்துட்டாருன்னா அவரு கிரீன் சிக்னல் கொடுப்பாரு. சோ அதை வச்சே இவங்க எந்த ஃபார்மேஷன்ல போகணும்னு கண்டுபிடிச்சிடலாம். சொல்ல போனா இந்த மொத்த டீமும் டைட்டன்ஸ் கூட நின்னு சண்டையெல்லாம் போட போறது இல்ல. அப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு அவங்க பாட்டுக்கு போகணும், அதான் பிளான். ஆனா சில டைம் ஏதாச்சும் டெரைன்ஸோ இல்ல அப்டக்கல்ஸோ வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையுமே இவங்க பார்த்து அனுசரிச்சு தான் போகணும். அப்படி இந்த ஷாஷா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளை ஒரு டைட்டன் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவளே ஆல்ரெடி பயங்கரமா பீதியில இருந்தா. இப்ப திடீர்னு அவளை ஒண்ணு விரட்ட ஆரம்பிச்ச உடனே நடுங்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப பாத்தீங்கன்னா இவ ஸ்மோக் அடிக்கணும். சோ ரெட் எடுத்து மாட்ட ட்ரை பண்ணுவா. அது கையில இருந்து கீழே வந்துரும். லெவல் அங்க இன்னும் 2 பேர் வந்த உடனே அவனுக்கு ஸ்மோக் அடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஷாஷா எப்படியாச்சும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஏன்டா நான் என்ன பிஸ்கெட்டை காமிச்சு வாடா வாடா நாடா அவனை கூப்பிட்டு இருக்கேன். அவனுக்கு பிஸ்கெட்டே நான் தாண்டாங்கும் போதே விரட்டி வந்து அந்த டைட்டன் கவும் ஸ்பைடர் மேனுக்கு அண்ணன் பையனா இருப்பான் போல. செவுத்துல ஸ்பைடர் மேன் ஏற மாதிரி இவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். உடனே 2 பேர் கூட வந்தானுங்கல்ல, அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அவளை காப்பாத்திட்டு இவனுக்கு அதை ஃபாலோ பண்ண வைப்பானுங்க. அதுவும் விடாம வெட்டிட்டு வரும். அதுக்கப்புறம் 2ஆ ஸ்பிளிட் ஆகி கரெக்டா அங்க ஒரு மரத்துக்கிட்ட வந்து நகுந்துருவானா. அவ்வளவுதான், ஒரே முட்டி அங்கேயே கவுந்துரும். ஷாஷாக்கு பாத்தீங்கன்னா உயிரே ஒரு செகண்ட் போயிட்டு வந்திருக்கும். சரி வா ஃபார்மேஷனை விடாத அப்படின்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா போவாங்க. அர்மின் பாத்தீங்கன்னா ரெட் ஸ்மோக்க பார்க்கவே இல்ல. என்னாச்சு, யாரையுமே காணும். யாருமே வந்து மறுபடியும் அவங்க ஃபார்முக்கே வரல. ஏதோ சரியில்லையேன்னு யோசிச்சுக்கிட்டே போவான். இப்ப என்னன்னா இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா நார்மல் டைட்டன்ஸுக்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அதுகளோட ஆக்ஷன்ஸை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனா மத்த டைட்டன்ஸுக்கு அப்படி இல்ல. சில டைட்டன்ஸோட பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த டைம் பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்மோக் வரும். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, சில டைட்டன்ஸ் வந்து ஹியூமன்ஸை இக்னோர் பண்ணும். அண்ட் ஆமா அது பாட்டுக்கு அதுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்க கூடவே டிராவல் பண்ணாலும் அது உங்க பக்கத்திலே வராது. இப்போ பிளாக் ஸ்மோக் போட்டிருக்காங்கன்னா ஃபார்மேஷன் மறுபடியும் சென்டருக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த டைம் பாத்தீங்கன்னா நெஸ்ஸும் சிஸ்ஸும் அபேரண்ட்ங்கிற ஒரு டைட்டனா பாப்பாங்க. அதுங்க தேவைப்பட்டா மட்டும் தான் சண்டை போடும். இல்லனா ஏதோ பெருசா வாக்கிங் போய் உடம்ப குறைக்கிற மாதிரி அது பாட்டுக்கு நடந்து போய்கினே இருக்குங்க. சோ என்ன பண்ணுவாங்க, ஸ்குவாட் லீடரான நெஸ்ஸும் அப்புறம் சிஸ்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த கேப்ல இதை போட்டு தள்ளணும்னு சீன் எல்லாம் போட்டு காலை கட் பண்ணி கழுத்தை கட் பண்ணி சோலியை முடிச்சிட்டானுங்க. அர்மின் பார்த்துட்டு அசந்துருவான். வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டீங்க தலைவா, வேற லெவல்ல பண்ணிட்டீங்கன்னு. ஏன்னா லைவா அவங்க போட்டு தள்ளறத பாத்துருக்கான். சரி ரைட் மறுபடியும் ஃபார்மேஷனுக்கு வருவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபீமேல் டைட்டனை பாப்பாங்க. அது பாத்தீங்கன்னா வெறிகுண்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். சரி ரைட், இதையும் போட்டு தள்ளிட வேண்டியதான். என்ன வண்ணி தொலைய, நம்மளோட பேட் லக்கு அடுத்தடுத்து நம்ம ரோலையே டைட்டன் வந்துட்டு இருக்குது. என்ன இப்ப வந்துட்டு இருக்க அந்த ஃபீமேல் டைட்டன் பாத்தீங்கன்னா 14 மீட்டர் பெரிய டைட்டன். கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு கை பாத்துலான்னு சொல்லிட்டு திரும்பினா அப்பவே பாத்துட்டு இருக்கும்போது தூரத்துல தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டு இருக்குது. அப்படின்னா செம்ம வேகம். சரி ரைட், இனி யோசிக்க டைம் இல்லன்னு அதை கொஞ்சம் அப்படி முன்னாடி ஓட விட்டு அதுக்கப்புறம் ரொட்டேஷனை போட்டு அது கழுத்துல போய் ஒரு போடு போடுவானுங்க. சிஸ்ஸோட கத்தி பாத்தீங்கன்னா அப்படியே சில்லு சில்லா நொறுங்கி போயிடும். அந்த டைட்டன்
பாத்தீங்கன்னா கைத்த போட்டு தான் அப்படியே சல்லுன்னு மேல வருவானுங்க. அந்த கயிறை புடிச்ச தூக்கி ஒரே அடி பவுன்ஸ் ஆயிருவான். அவ்வளவுதான், அவன் சோலி முடிஞ்சு. லைவா இதை அர்மின் பாத்துக்கிட்டு இருப்பான். அதனடானா அர்மினை பார்த்துட்டு அவனை நோக்கி வேகமா ஓடி வரும். அதுலயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆதாடி இது சாதா டைட்டன் இல்ல, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்குதுன்னு. அதுவும் எப்படின்னா ஆர்மர்டு டைட்டன், கொலோசல் டைட்டன் இருக்குல்ல, சொல்ல போனா எரன் மாதிரி கூட இருக்குது. ஒரு ஹியூமன் பாடி டைட்டனா மாறின எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஆனா யார் இது என்னன்னு தெரியலையே. ஆத்தாடி மின்னல் வேகத்துல வருதே, எக்கா எடிய விட்டுருக்கா, எக்கக்கா விட்டா நம்மள அக்கக்கா பிரிச்சிருவாளே அப்படின்ட்டு பயத்துல புலம்பிக்கிட்டே போவான். மொத்தத்துல சாக போறோன்னே முடிவு பண்ணிட்டான். அந்த டைம் இவன் கூட கூட்டு வந்த அந்த குதிரையை பிரிஞ்சு போன்னு சொல்லி தனியா அனுப்பி விட்டுருவான். அதுவாச்சு உயிரோட இருக்கட்டும்னு. கடைசியில அது மிதிக்கிறதுக்கு காலை ஓங்கும். அவ்வளவுதான், இன்னைக்கு எனக்கு சங்கு முடிவாயிருச்சு. ஆமா இதுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பண்ணுதுன்னு நடுங்குவான். அவ்வளவுதான், ஓங்கி சட்டுன்னு ஒரு மிதி மிதிக்கும். அந்த மிதியில அர்மின் தப்புஸ்டானா இல்ல ஏதாச்சும் டகால்டி வேலை பண்ணி எஸ்கேப் ஆயிட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.